அன்பானவர்களே, உலகம் அழிஞ்சா கூட இனவிருத்தி அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இனவிருத்தி என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. தாவரங்களாகட்டும், ஒரு மலரில் வந்து ஒரு வண்டு வருது, இனவிருத்தி பண்ணுது. இப்படி தான் மிருகங்கள், தாவரங்கள் ஒரு ஸ்ரீயின் வயதில் இருந்து தான் வந்து நம்ம வந்து பிறக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆமாப்பா, இனவிருத்தி பண்ணிக்கொண்டே போக வேண்டும். உலகம் அழிஞ்சிட்டா அதுக்கப்புறம் இது 2 தான் முக்கியம். ஆமாம், செக்ஸ். ஆமாம், இனவிருத்தி செய்து கொண்டே இரு. தாவரங்கள், மிருகங்கள் எல்லாம். பட் தாவரங்கள், மிருகங்கள் எல்லாம் வீடு, கப்பல்லாம் வாங்கி வைக்கிறதில்ல. பேங்க்கில் போய் வீடு கட்டுறதுக்கு லோன்லாம் கேட்கறதில்ல. இதுக்கு முன்னாடி தான் கேட்பான். அதே மாதிரி இந்த பெண்களை பற்றி ரொம்ப தப்பாக வந்து எழுதி வச்சிருக்குது வேதங்கள். ஸ்ரீயின் வயிற்றில் பிறப்பதான் தீட்டு ஒதி வைக்கிறான்லப்பா, தீட்டு கீட்டுன்றான். ஆனால் அதே மாதிரி வயசுக்கு வந்துட்டா பேனர் வச்சு கொண்டாடுவான். என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, வாங்க வாங்க க்யூவில் நில்லுங்க, மொய் வாங்குவான். சொல்கிறானா வயசுக்கு வந்துட்டு. ஏன் ஆம்பளை வயசுக்கு வந்தானே அதை போய் சொல்ல வேண்டியது தானே. ஏன் ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வராத? என்னையா இவனுங்க லாஜிக்கும் இவனுங்களும். எல்லா நாட்டிலையும் பிள்ளாம் கிடையாது, இங்கே தான் அப்படி பண்ணுறானுங்க. எல்லா நாட்டில் வேறு மாதிரி பண்ணுறானுங்க. அதை விடு. ஒரு ஸ்திரீயை இந்த மனுசாஸ்திரம் முதல்கொண்டு எல்லாம் ஒரு பொம்பளையை தப்பாக பேசுது. ஆனால் அவள் வயிற்றுல இருந்ததுனால எல்லாம் பிறகுறீங்க, திருடுறீங்க, கொள்ளடிக்கிறீங்க, கூத்தடிக்கிறீங்க. போர் செய்கிறவன் போரில் அவருக்கு சோர்வு ஏற்பட்டுட்டா ஃபிகருங்களை கூட்டின்னு போய் அப்படியே ட்ரக்கில் கொண்டு போய் அந்த இராணுவ வீரர்களுக்கு தள்ளி விட்றானுங்கன்னா வேலை பண்ணு. ஏடாடே, எல்லாம் மனுஷங்களாடா நீங்களா? மனுஷங்களா நீங்கள்? நாட்டை ஆடுறார்கள், மயிரை ஆளுகிறார்கள்.